ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். நான் உங்கள் ஷர்மி பேசுகிறேன். என்ன டாபிக் பேச போகிறோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்ம பிளட் ப்ரெஷர் தாங்க பேச போகிறோம். ரத்த கொதிப்புக்கு என்ன உணவு சாப்பிட்லாம், என்ன உணவு சாப்பிடக்கூடாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உப்பு தாங்க. அந்த உப்பை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு பாதி உடம்புல இருக்கிற வியாதியே இல்லாமல் போயிடுங்க. ஆனால் உப்பு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு உணவாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இருக்குது. எப்படி அவாய்ட் பண்ணுறது? நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலே ஒழிய வெளியில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கெட்டு போகக்கூடாதுன்னு கெமிக்கல் உப்பாகவே சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், அதை ஜங்க் ஃபுட் மாதிரி வாங்கி சாப்பிட்டுடுறோம் அவசர ஆபத்துக்கு. ஆனால் அது பெரிய ஒரு மருத்துவ செலவை நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். முக்கியமாக இந்த ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கிறேன் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வறுத்த மீன், வறுத்த கோழி, அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் சாப்பிட்றதா இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணணும். சீஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸில் ஆட் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற அந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், பிஸா ஆகட்டும், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இப்பத்துலேருந்தே பழக்கப்படுத்தணுங்க. அதாவது உப்பு கம்மியாக சாப்பிட்ணும். அதாவது இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணி கொடுக்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. முக்கியமாக இந்த பர்கர், பீஸா, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையை கொடுத்து பழக்கப்படுத்தணுங்க. அதாவது பொரிச்ச முட்டை, பொரிச்ச கோழி, பொரிச்ச மீன், அது எல்லாமே எண்ணெயில் டீப் ஃப்ரைடு. அது கண்டிப்பாக ஒரு பெரிய எனிமி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெயில் பொரிக்கிறது தாங்க. அதுவும் அந்த கடையில், ஷாப்பில், ரெஸ்டாரண்ட்டில், ஹோட்டலில் நீங்கள் எவ்வளோ பெரிய இதில் போனீங்கனாலும் அது ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு பல விதமான வியாதிகளை வரத்துக்கு அதுவே வெல்கம் பண்ணி வர வைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் செய்யும்போது உப்பை கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், இல்லைங்களா? ஸோ வருமுன் காப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே உப்பு கம்மியாக சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துவோம். கண்டிப்பாக வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுங்க. அது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, நாள் வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கு ருசியான சாப்பாடு சாப்பிட முடியாமலே போயிடும். ஸோ கண்டிப்பாக என்னென்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். உப்பு அதிகமாக இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். வறுத்தது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நோ அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன காய்கறி எடுத்துக்கலான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த பிபி இருக்கவங்களுக்கு. நார்மலாக நம்ம சவுத் இந்தியனில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், வெண்டைக்காய், நூக்கல், கோவக்காய், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ நம்மளுக்கு பிபியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சோடியம், உப்பு தான் எனிமி. ஸோ அதை சப்ரஸ் பண்ணுறது எதுனா பொட்டாசியம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பொட்டாசியம் இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, காய்கறி, பழங்கள், அந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுடைய உடம்பு, மனதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. வேறு என்ன காய்கறி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்லாம். கத்திரிக்காய், சௌச்சௌ சாப்பிட்லாம், கோஸு, கொத்தவரங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, மஷ்ரூமு, அதுக்கப்புறம் பச்சையாக பசுமையாக இருக்கிற காய்கறி எல்லாமே சாப்பிட்லாங்க. பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தான் லிமிட்டட் இது அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு நிறைய ஹியூஜ் வெரைட்டி இருக்குங்க. ஸோ இது ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம வருமுன் காப்ப மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி வேலை நம்ம போனோம்னா, ஏன்னா நம்ம ஒரு நாடு எதை நோக்கி முன்னோக்கி போயிட்டுருக்குன்னா, அதாவது பொருளாதார ரீதியாக மேம்படுதோ இல்லையோ, நம்ம உடல்நிலை பாதிக்கப்படுறதுல நம்ம ரொம்ப ஃபார்வர்டாக வந்துட்டே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கத்தை மாற்றி அந்த காலத்தில் நம்ம என்னெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துணுங்க. இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், புடலங்காய், பீர்க்கங்காய், பட்டாணி, முருங்கைக்காய், கோஸ், இது எல்லாமே பச்சை பசுமையாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிளெயினாக நீங்கள் ஒரே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் தாளித்து சாப்பிட்டீங்கன்னா கூட போதுங்க. அது கீரை பொரியலாக கொடுக்குறது. கீரையில் இருக்க மகத்துவம் வேறு எதுலையுமே கிடையாதுங்க. ஸோ அது நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பிபி பேஷண்ட்டு கண்டிப்பாக ஒரு கீரை, என்னால் டெய்லி கீரையை க்ளீன் பண்ணி செய்ய முடியாது அப்படின்றவங்க, ஃபீல் பண்ணுறவங்க ஒரு 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லைம்மா எனக்கு டைமே இல்லைன்னும் போது வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. மற்ற நாள் நார்மலாக இருக்க காய்கறி அழகாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. எப்போவுமே பேக்கடு
ஃபுட் ஐட்டம்ஸை வந்து குழந்தைங்களுக்கு தவிருங்க, பெரியவங்களுக்கும் தவிருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பழ வகைகள் என்னென்ன பழ வகைகள் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள், திராட்சை, கொய்யாப்பழம் வந்து செங்காயாக இருக்கணுங்க, ரொம்ப பழுத்ததாக இருக்கக்கூடாது. வாட்டர் மெலன், அன்னாச்சி பழம், வாழைப்பழத்தில் நிறைஞ்ச பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டில் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் காமிச்சிருக்க ஃப்ரூட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து, அதாவது இந்த பீஸா பர்கருக்கு வந்து ஒரு 1000-2000 செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த 100-200 கொடுத்து இந்த நல்ல ஊட்டச்சத்து மிக்க இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிப்போம். இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும், 1 கிலோ 260 ரூபாவா, 1 கிலோ 300 ரூபாவானுவோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸா பர்கரில் வந்து 700 ரூபா பில்லு, 800 ரூபா பில்னா எடுத்து அழகாக யோசிக்காமல் கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி ஹேபிட்டை மாற்றிட்டோம்னாவே நம்ம பாதி நம்மளுடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முன்னேற்றம் அடையுங்க. எந்தவித நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக பிபி பேஷண்ட் கண்டிப்பாக இந்த பழ வகைகளில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பொட்டாசியம் நிறைஞ்சி இருக்குங்க. ஸோ சோடியம்க்கு அகெயின்ஸ்டாக இது வந்து ஃபைட் பண்ணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த பால், தயிர் வந்து சாப்பிட்றதால அதில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதால அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்புத்தன்மை, நம்ம உடலில் படிஞ்சிருக்கிற கொழுப்புத்தன்மையை ஃபுல்லாகவே வந்து நீக்கிடும். அதே மாதிரி முட்டை வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக்காக சாப்பிட்றது நல்லதுங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது, அப்புறம் ஆம்லேட்டாக போட்டு சாப்பிட்றது, அதை மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு பாயில்டு எக்கை அதில் லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழைத்தண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பு வச்சு குடிக்கலாம், இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஒரு கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை முறையில் நீங்கள் வந்து சேர மருந்து மாத்திரைகள் நம்ம வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மிச்சமாகிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அடுத்தது கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்றாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழிங்க. ஓகே, நம்ம காய்கறி பார்த்தோம், பழம் பார்த்தோம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம். பருப்பு வகையில் என்னென்ன சாப்பிட்லான்னா பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். பச்சை பட்டாணி, இந்த காஞ்ச பட்டாணி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த கிட்னி பீன்ஸில் வந்து நல்ல மகத்துவம் வாய்ந்த சக்தி இருக்குங்க, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அவிச்சு கொடுங்க. இல்லைன்னா வந்து இந்த சப்பாத்தி, ஃபுல்கா அதை மாதிரி கொடுங்க. இப்போ பிபி பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பிபி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க 2 புல்கா, சப்பாத்தியில் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம், ஆனால் புல்காவில் நம்ம ஜஸ்ட் தவாவில் போட்டு எடுப்போம். அந்த மாதிரி புல்கா வந்து செஞ்சு எடுக்கும்போது நிறைய வந்து இந்த மாதிரி கிட்னி பீன்ஸை நீங்கள் ஒரு கிரேவியாக நீங்கள் அழகாக வந்து செஞ்சு வச்சு நிறைய ஒரு கொள்ளளவு வந்து சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லை, பொட்டாசியம் இல்லை நிறைஞ்சி இருக்கிறதால உங்களுக்கு வந்து நார்மல் அந்த பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். வேறு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு. இதில் வந்து நீங்கள் வந்து அன்றாட உணவில் வந்து ஒரு பொங்கலாவோ, இல்லை வந்து ஒரு சாதமாவோ, இல்லை வந்து ஒரு அவிச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி, அதை மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிபி, ரத்த கொதிப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்கும். உடல் எடை ப்ராப்பராக இருந்ததுனாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் சாப்பிடக்கூடாதுன்றோம், கறி சாப்பிடக்கூடாதுன்னும் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்கள் குழம்பாக வச்சு கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம். அதாவது எண்ணெயில் பொரிக்காமல் நீங்கள் குழம்பாக அதை கிரேவியாக வச்சு நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்லாம், கறி குழம்பு சாப்பிட்லாம். கிரேவியாக சாப்பிடும்போது அதில் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொழுப்புத்தன்மை இருக்காது, எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வறுத்த பொருள், உப்பு, வெளியில் பேக் பண்ணி விற்கிறது, அதுக்கப்புறம் இந்த சாட் ஐட்டம்ஸ், அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரத்த கொதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது இருந்த இடமே தெரியாமல் போயிடுங்க. ஸோ உங்கள் உணவே மருந்து. இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் வந்து கைவிடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னு. அது மட்டும் இல்லை, எக்ஸசைஸ், மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மல் ஆகிடும்.
ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரேப்பிடான சேஞ்சஸை நீங்கள் கண் குளிர பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்களே வந்து ஒரு பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த டிசீஸுமே நம்ம உடம்புல வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதால. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் அருண் ஷர்மி சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.